Good morning, students. Last class, we discussed with attributes of living organism. Today, you are going to learn about 1.2 viruses. Do you go through the headlines of newspaper in recent times? Have you heard of the terms Ebola, Zika, AIDS, SARS, H1N1, etc.? There are serious injuries which are considered as biological puzzle and cause disease in man. They are called viruses. So recent days நம்ம நியூஸ்பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எய்ட்ஸ், சார்ஸ், H1N1. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்திருக்கிற ரொம்ப கொடூரமான டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிசீஸ்க்கு என்ன பேருனா அதுக்கு காரணம் யாருன்னா வைரஸஸ். நவ் வி ஷால் டிஸ்கஸ் அபவுட் வைரஸஸ் விச் கான்டாக்ட் த லிவிங் அண்ட் நான் லிவிங் வேர்ல்டு. ஸோ இந்த லெசன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைரஸஸ், அதனோட லிவிங் அண்ட் நான் லிவிங் உலகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். The word virus is derived from Latin meaning poisons. வைரஸ் அப்படின்றது லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதனுடைய மீனிங் பாய்சன், விஷம் அப்படின்றது அதனுடைய மீனிங். வைரஸ் ஆர் சப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாராசைட்ஸ். ஸோ வைரஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள வாழக்கூடிய, அதாவது ஸ்டேபிளா இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு உயிரினத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா viruses அப்படின்னு சொல்றோம். They have nucleic acid core surrounded by protein code. So virus ஓட structure அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's very simple. சென்டர்ல நியூக்ளியஸை சரௌண்ட் பண்ணி ஒரு protein code மட்டும்தான் present ஆயிருக்கும். Viruses in their native state contain only a single type of nucleic acid which may be either DNA or RNA. ஸோ வைரஸோடைய அமைப்புல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ். இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். டிஎன்ஏ மீன்ஸ் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ மீன்ஸ் ரைபோ நியூக்ளிக் ஆசிட். த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. வைரஸை பத்தி படிக்கிற படிப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வைராலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ வைரஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய மீனிங் பாய்சன். இட் இஸ் ஏ சப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாராசைட்ஸ். ஸோ வைரஸ் இஸ் கண்டெயின் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மைல்ஸ்டோன் இன் வைராலஜி. ஸோ வைராலஜி அப்படின்ற அமைப்புல சயின்டிஸ்டோடைய முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், in the year 1796, Edward Jenner used vaccine for smallpox. So 1796ல எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஸ்மால்பாக்ஸ் அப்படின்ற அம்மை நோய்க்கு தடுப்பு மருந்து எதிர்ப்பொருளை கண்டுபிடிச்சாரு. இந்த இயர் 1886, அடால்ஃப் மேயர் demonstrated the infectious natures of tobacco mosaic virus using sap of mosaic leaf. So இந்த இயர் 1886ல அடால்ஃப் மேயர் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா புகையிலை தாவரத்துல அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸஸை சாப் பண்ணி அதனுடைய சாறுல இருந்து உறிஞ்சி அதை வந்து தனியா படிகப்படுத்தி காமிச்சாரு. இந்த இயர் 1892, Dmitry Ivanovsky proved that virus are smaller than bacteria. 1892ல டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா விட வைரஸ் தான் ரொம்ப சின்னது, சைஸ்ல ரொம்ப ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாரு. இந்த இயர் 1898, M.V. Beijrings defined the infectious agent in tobacco leaf is called Contagium vivum fluvium.
ஸோ இந்த இயர் 1898ல எம்இ பேச்ரிங் அப்படின்றது புகையிலையில தொற்றுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கண்டாஜியம் பைபம் ஃப்ளூடியம் அப்படின்னு சொன்னாரு. இந்த இயர் 1915 FW Watt identified viral infection in bacteria. ஸோ பாக்டீரியாவிலையும் வைரஸோட தொற்றுதல் இருக்கும் அப்படின்றது இந்த இயர் 1915ல FW Watt அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இந்த இயர் 1917 D. Huxley coined the term bacteriophage. ஸோ 1917ல பாக்டீரியாவை தாக்குற வைரஸ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்ற டேர்மை 1917ல டி ஹெட்லி அப்படின்ற சயின்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இயர் 1984 லூக் மான்டன் அண்ட் ராபர்ட் கேலோ டிஸ்கவர்டு HIV. ஸோ 1984ல லூக் மான்டன் அண்ட் ராபர்ட் கேலோ ரெண்டு பேரும் HIV அப்படின்ற ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸை கண்டுபிடிச்சாங்க. These are all the milestones in virology. First one, 1796, Edward Jenner. 1886, Adolf Meyer. 1892, Dmitry Ivanovsky. 1898, M.V. Beichring. 1915, F.W. Watt. 1917, P. Hurley. 1984, Luke Manchernal and Robert Callow. Next one, size and shape of the virus. Virus are ultra microscopic particles. So virus அப்படின்றது மிக நுண்ணிய அமைப்பு, சொன்னால் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. They are smaller than bacteria and their diameter range from 20 to 300 nanometer. 1 nanometer is equal to 10 to 9 meters. வைரஸ் பாக்டீரியா விட ரொம்ப ஸ்மாலான ஸ்ட்ரக்சர்ஸ் சைஸ்ல. ஸோ அதோட சைஸ் டயாமீட்டர் 20 to 300 நானோமீட்டர். 1 நானோமீட்டர்னா என்ன மீனிங்னா 10 to 9 meters. Bacteriophage means about 10 to 100 nanometer in size. ஸோ bacteriophage எப்படி மெஷர் பண்ண முடியும்னா 10 to 100 nanometer in size. The size of TMV, tobacco mosaic virus, is 300 into 20 nanometers. TM ஓட வைரஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 into 20 nanometer. Generally, virus are of 3 types based on shape and symmetry. ஸோ வைரஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த டைப்ஸ் இருக்குன்னா அதோட ஷேப் அண்ட் சிமெட்ரி வடிவத்தோட பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஒன், கியூபாய்டு சிமெட்ரி. எக்ஸாம்பிள் அடினோவைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ். செகண்ட் ஒன், ஹெலிகல் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், TMV, டொபாக்கோ மொசைக் வைரஸ். தேர்ட் ஒன், காம்ப்ளெக்ஸ் ஆர் atypical. Example, bacteriophage or vaccinia virus. So based on shape, virus is classified into 3 types. First one, cuboid symmetry. Second one, helical symmetry. And third one, complex or atypical symmetry. In this slide shown shapes of virus. First one, adenovirus. So adenovirus shape. Next one, tobacco mosaic virus. And third one, T for bacteriophage virus. Next one, characteristic features of virus. Virus ode பண்புகள். So virus is consist of 2 characteristics. First one, living characteristics. Then another one, non-living characters. வைரஸ்க்கு 2 வகையான பண்புகள் இருக்கு. ஒன்னு வந்து உயிருள்ள பண்புகள், மற்றொன்று உயிரற்ற பண்புகள். First we discuss with living characters. First நம்ம living characters வைரஸோட உயிருள்ள பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். First one, presence of nucleic acid and proteins. உயிருள்ளவை கிட்ட இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீனும்
யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா வைரஸ் கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கேபபிள் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். திடீர் மாற்றம் அடையக்கூடிய திறன் உயிரிழவை கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த கேபபிள் ஆஃப் மியூட்டேஷன் யார்கிட்ட இருக்குன்னா வைரஸ் கிட்டயும் பிரசன்ட் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். உயிருள்ள செல்லுக்குள்ள அவங்களால இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஃபோர்த் ஒன் ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீசஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். ஸோ உயிருள்ளவை கிட்ட அவங்களால தொற்றையும் நோய்களையும் உண்டாக்க முடியும். ஃபிஃப்த் ஒன் ஷோ இர்ச்சபிலிட்டி. சிக்ஸ்த் ஒன் போஸ்ட் ஸ்பெசிபிக். ஓம்புயிரை தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி லிவிங் கேரக்டரான வைரஸ் கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கு. So these are all the living characters of virus. Next we discuss with non-living characters of virus. First one can be crystallized. அது வந்து லிவிங் திங்ஸ் இல்லாத டைம்ல வைரஸ் வந்து ஒரு கிறிஸ்டலைஸ் படிகம் போல தான் இருக்கும், ஒரு கல்லு மாதிரியே தான் இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், எந்த ஒரு வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்ற கெமிக்கல் சேஞ்சஸ் அதுல நடக்காது. தேர்ட் ஒன் இன்ஆக்டிவேட் அவுட் சைட் த ஹோஸ்ட். அதாவது ஓம்புயிரு செல் யாரை போய் அவங்க அஃபெக்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பாடிக்குள்ள போற வரைக்கும் வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவேட்டா செயலற்றதா இருக்கும். ஃபோர்த் ஒன் டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி. இதுல வந்து பாத்தீங்கன்னா தனித்தையா அதால செயல்பட முடியாது. The last one, fifth one, energy providing enzyme system is absence. ஸோ ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய என்சைம் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் கிட்ட கிடையாது. So these are all the non-living characters of virus. So virus consists of both living and non-living characters. Next one, classification of virus. Virus ஓட வகைப்பாடுகள். Among various classification proposed for virus, the classification given by David Baltimore in the year 1971 is given below. So வைரஸோட கிளாசிபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா பல வகையான வைரஸோட கிளாசிபிகேஷன் இருந்தாலும் 1971ல டேவிட் பால்டிமோர் அப்படின்ற சயின்டிஸ்ட் கொடுத்த கிளாசிபிகேஷன் தான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். The classification is based on mechanism of RNA productions. ஸோ இதனோட கிளாசிபிகேஷன் எதை வந்து முக்கியத்துவம் வச்சதுன்னா ஆர்என்ஏயோட பெருக்கத்தை ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் த நேச்சர் ஆஃப் த ஜீனோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனோட ஜீனோம் மரபணுவோட சார்ந்து. சிங்கிள் ஸ்டாண்ட் வந்து எஸ்எஸ் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து டிஎஸ். த தேர்ட் ஒன் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ, த யூசஸ் ஆஃப் ரிசர்ச் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர் டி. ஸோ ஆர்என்ஏ இல்லைன்னா டிஎன்ஏ பொறுத்து இந்த வகைப்பாடு அமைந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் எஸ்எஸ் ஆர்என்ஏ மே பி பிளஸ் சென்ஸ் ஆர் மைனஸ் ஆன்டிசென்ஸ். Viruses are classified into 7 classes. So based on topics, viruses are classified into 7. In this slide shown classification of virus. First one, class 1, virus with dsDNA. Example, adenovirus. Class 2, virus with plus sense ssDNA. Example, parvovirus. Class 3, virus with dsRNA. Example, reovirus. Class 4, virus with plus sense ssRNA. Example, togovirus. Class 5, virus with minus sense ssRNA. Example, raptovirus. Class 6, virus with plus sense ssRNA minus RT is to that replicate with DNA intermediate in life cycle. Example, retrovirus. Class 7, virus with dsDNA minus RT is that replicate with RNA intermediated in life cycle. Example, Heptana virus. So based on David Baltimore classifications, viruses are classified into 7 types.
டேவிட் பால்டிமோரோடைய கருத்து கணிப்புப்படி வைரஸை வந்து 7 வகையா நம்ம பிரிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிளும் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். Next one, viral genome. Each virus possesses only one type of nucleic acid, either DNA or RNA. வைரஸ் உடைய மரபணு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே வைரஸ்ல கண்டிப்பா நியூக்ளிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏவா இருக்கலாம். The nucleic acid may be in a linear or circular form. நியூக்ளிக் ஆசிட் எடுத்துட்டீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா லீனியர் நீண்ட இடை போன்றோ இல்லைன்னா சர்க்குலர் ஃபார்ம் ரவுண்டா இல்லைன்னா வட்டமா பிரசன்ட் ஆயிருக்கும். Generally, nucleic acid is present as a single unit, but in wounded tumor virus and in influenza virus, it is found in segmented. So, nucleic acids mostly வந்து பார்த்தீங்கன்னா single unit-ஆ தான் present ஆயிருக்கும். But டியூமரஸ் அதாவது இன்ஃபெக்ஷன் ஆன நோய் தொற்றுடைய வைரஸ் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ல இந்த நியூக்ளிக் ஆசிட் சிங்கிளா இல்லாம செக்மெண்டடா அதாவது கட்டாயி பிரசன்ட் ஆயிருக்கும். த வைரஸ் பொசஸிங் டிஎன்ஏ ஆர் கால்டு டிஆக்சி வைரஸ். வைரஸ்ல டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம டிஆக்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரஸ் தோஸ் பொசஸிங் ஆர்என்ஏ ஆர் கால்டு ரிபோ வைரஸ். யாருக்கிட்ட ஆர்என்ஏ பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள நம்ம ரிபோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் அனிமல் அண்ட் பாக்டீரியல் வைரஸ் ஆர் டிஎன்ஏ வைரஸ். ஸோ அனிமல்லையும் பாக்டீரியாவிலையும் என்ன டைப் ஆஃப் வைரஸ் இருக்கும்னா டிஎன்ஏ வைரஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். எக்ஸப்ட் ஹெச்ஐவி இஸ் த அனிமல் வைரஸ் விச் பொசஸ் ஆர்என்ஏ. எக்ஸப்டா வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஐவில மட்டும்தான் ஆர்என்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், plant virus generally contain RNA. Cauliflower mosaic virus possess DNA. எல்லா பிளான்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா RNA தான் பிரசன்ட் ஆயிருக்கும். எக்ஸப்ட் காலிஃபிளவர் மொசைக் வைரஸ்ல மட்டும் DNA பிரசன்ட் ஆயிருக்கும். The nucleic acids may be single strand or double stranded. ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொன்ன DNA இல்லைன்னா RNA வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா டபுள் ஸ்டாண்டர்டா பிரசன்ட் ஆயிருக்கும். Next one, on the basis of nature of nucleic acids, viruses are classified into 4 categories. So nucleic acids base பண்ணி virus வந்து பாத்தீங்கன்னா 4ஆ நம்ம டிவைட் பண்ண முடியும். So they are virus with ssDNA. Second one, dsDNA. Example, bacteriophage. ssRNA. Example, TMV. The next one, dsRNA. Example, wounded tumor virus. Based on nucleic acids, virus is classified into 4 categories. First one, virus with ssDNA. Second, dsDNA. Third one, ssRNA. And fourth one, dsRNA. So today you are going to learn viruses, milestone in viruses, size and shape of virus, characteristic features of virus, living and non-living characters, and finally we discuss with classification of viruses. So today class is over. Thank you students. Read and write well.